அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா மணி சித்தாமூர். மண்ணோட ஈரப்பதம் போது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. கலப்பை எந்த அளவுக்கு ஆய விட்டு ஓட்டுறாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் மட்டும் தான் ஓட்டு வருங்க. அதாவது ஏடிடிசின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டிராப்டர் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவாங்க. நான் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க? 1.5 அடிக்கு மேலே இருக்கு. சுவாதி டிராக்டர் நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ கலப்பிக்கலாம் எவ்வளோ மைலேஜ் தரணும் டிராக்டர் சேர்ந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. பாய் பாய். கம் டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சுராஜ் 744 FE டிராக்டர் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை போட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கு. அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. திரும்ப பார்க்கலாம். மண்ணோட ஈரப்பதம் போது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அது மாதிரி மண்ணும் பார்த்தீங்கன்னா செம்மண் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். கலப்பை எந்த அளவுக்கு ஆய விட்டு ஓட்டுறாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கலப்பெல்லாம் ஒரு இதில் மாட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்சார் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஏடிடிசின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டிராப்டர் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவாங்க. சில வண்டிகளை பார்த்தீங்கன்னா அது அப்டேட்டாக வந்துருச்சுங்க. சுராஜில் எந்த வண்டியில் அந்த சென்சார் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பவர் கமெண்ட் பண்ணுங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 14 டயர் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா போட்டு ஓட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே போய் கேட்கலாம் எவ்வளோ ஆர்பிஎம்ல என்ன கீழே லோவா மீடியம்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க? ஃபர்ஸ்ட்ல போட்டு 14. ஓகே. கீர்னா ஃபர்ஸ்ட் கீர் தான். ஓகே, நான் தானே கேட்டேன். சரிண்ணா. ஃபர்ஸ்ட் கீர்ல போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஆர்பிஎம் வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓட்டு இருக்காரு. வீடியோட கஸ்டமர் ஃபீட்பேக் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறவங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 47 HP உள்ள டிராக்டருங்க. சூராஜி 744 FE. அதாவது FE மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி. இதில் பார்த்தீங்கன்னா XT இருக்கு. அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டார்க்னு சொல்லுவாங்க. அது HP பார்த்தீங்கன்னா ஒரு 50 HP வரும். இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் PTO இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஆர்னு போட்டு PTO பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாருக்கு தான் மீனிங் இது வரைக்கும் தெரியலங்க. நிறைய டிராக்டர் சுவாதி டிராக்டர் நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது நீங்கள் அந்த ஸ்டாருக்கான விரிவாக்கத்தை முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதை மாதிரி சூராஜினாலே இன்ஜினோட சவுண்டு தான். இன்ஜினோட சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா அண்ணா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டிட்டு தான் இப்போ இங்கே ஓட்டுறாரு. எந்த அளவுக்கு ஓட்டிக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஆயம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம்.
பாத்தீங்கன்னா டிராக்டர் எந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இடத்தோட சொந்தக்காரர் இருக்கீங்களா? நான் எப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா ஓட்டி இருக்காங்களா? ஆயம் சூப்பரா இருக்குங்களா? ஓகே, நான் ஆயம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருக்குங்களா உங்களுக்கு? அரை அடிக்கு மேல இருக்கு. எப்போதுமே அண்ணன் வச்சு தான் ஓட்டுவீங்களா? இவரை வச்சு தான் ஓட்டுவீங்க. ஓகே, நான் இப்ப பாத்தீங்கன்னா கலவை போட்டு 5 கலவை போட்டுருக்கீங்க. இப்ப திரும்ப என்ன வச்சு ஓட்டுவீங்க? திரும்ப ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் ஓ, இதுக்கப்புறம் 9 கலவை போட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரும்பு போட போறீங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா அண்ணன் மாதிரி உங்க பேருண்ணா? மணி. நீங்க என்ன ஊர்னா? சித்தாமூர் தான். அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா மணி, சித்தாமூர். எப்பவுமே ரெகுலரா பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் வச்சுதான் பாத்தீங்கன்னா ஓட்டு வரோம். மற்ற வண்டி வரைக்கும் மாத்த தெரியும். ஓகே, கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 40 ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் தான் ஓட்டு வருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு. ஓகே, 40 ஏக்கர் அங்க 100 ஏக்கர் ஓட்டுவாரு அங்க. ஓகே, நான் அப்ப எனி டைம் ஓட்டுனா இருப்பாரா? எனி டைம் ஓட்டினே தான் இருப்பாங்களா? ஓட்டுனே இருப்பாரு. அதான் வீட்டுல பார்த்தா நல்ல முடியும். வீட்டுல அப்புறம் காய் எப்படி பண்றாங்க ஓடுறது தூக்கி கேட்பேன். திரும்ப கலப்பை போட்டு அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போலாம். நீங்க ரிவர்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. அதோட கலப்பை சைஸ் ரொம்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. நான் இப்ப கலப்பிக்கலாம் எவ்வளவு மைலேஜ் தரணும் டிராக்டர் பாக்கத்துல? ஓகே, இப்ப அண்ணா சொன்னாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே ஒரு 40 ஏக்கர் நீங்க தான் ஓட்டுவீங்களா? நான் தான் சொன்னேன்ல, வந்ததுமே உங்ககிட்ட நான் சொன்னேன் கூலி எவ்வளவு நமக்கு அதிகம். வண்டி நல்லாவே இருக்கு. கலப்பிக்கு வண்டி ஓடுக்காகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா காமிங்கண்ணா. பாய் பாய்.